குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருமே நர்சஸ் அப்படின்றதுனால நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு குழந்தைக்கு ஒருத்தங்களுக்கு ஒரு பெரியவங்களுக்கு அதுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு பார்ப்போம்? கை வச்சு பார்ப்போம், சூடா இருக்கும். வேற டல்லா இருப்பாங்க. வேற சரியா சாப்பிட மாட்டாங்க, தூங்கிட்டே இருப்பாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? சோ இதே மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ், ஒரு மனுஷன் வந்து ஒரு சில அறிகுறிகளோட அவன் காணப்பட்டான் அப்படின்னா ஆண்டவர் வந்து இவனை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவர் வந்து இவனை ஊழியத்துக்காக வேறு பிரிச்சிருக்கிறாரு அப்படின்றத ஒரு சில அறிகுறிகள் வச்சு நம்ம வந்து பார்க்க முடியும். வேதத்துல வந்து அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. நம்ம வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 33வது அதிகாரம் 11வது வசனத்துல இங்க ஒரு மனுஷனை நம்ம பாக்குறோம். இந்த மனுஷனை ஆண்டவர் வந்து ஃபியூச்சர்ல அவர் ஊழியக்காரனா எடுத்து பயன்படுத்துறாரு. ஆனா பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு அறிகுறி இருந்துச்சு. அது என்னன்னு வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம். லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. பட் ஒருத்தனை மட்டும் சொல்லுது, இவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அப்படின்னா எப்பவும் வந்து அவங்க சர்ச்சோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. எங்க போனாலும் அவங்க வந்து அவங்க அம்மா தேடுறாங்க, இல்ல அவங்க வந்து சொந்தக்காரங்க யாரோ பாக்குறாங்க, எங்க பிள்ளைய காணமே அப்படின்னு சர்ச்சில் போய் உட்காந்துட்டு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துக்கு இந்த ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சு. வந்து எல்லாரும் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கிறாங்க. வந்து முடிச்சுட்டு போகும்போது இயேசு கிறிஸ்துவ மட்டும் காணல. 3 நாளைக்கு அப்புறமேட்டு தேடுறாங்க, எங்கப்பா இயேசுவை காணமே அப்படின்ட்டு. பார்த்து அவர் சர்ச்சில் உட்காந்துட்டு அவங்க பெரியவங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ ஆவிக்குரியவன் எனக்கு வந்து ஒரு அழைப்பு, எனக்கு வந்து ஊழியம் பண்ணணும் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன முன்குறிச்சிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்டம் என்ன அப்படின்னா அவங்க வந்து எப்பவுமே இந்த சபை சர்ச்சு சம்பந்தமான காரியங்கள்ல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. பைபிள் படிக்கிறதா இருக்கட்டும், ப்ரேயர் பண்றதா இருக்கட்டும், இல்ல பாஸ்டருக்கு ஒரு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், அதுக்குன்னு அவங்க ஆதாயம் வேணும், பாஸ்டர் ஏதாவது கொடுத்தா நம்ம போய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இல்லாம எனக்கு சும்மா டைம் இருக்குதுங்க, போற சிலவங்க லீவ் போட்டு கூட போகக்கூடியவங்க இருப்பாங்க. பாஸ்டர் வந்து ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கிறாருன்னா நான் லீவ் போட்டு கூட வந்துடுறேன் அப்படின்ட்டு. அப்போ எப்பவுமே நம்மளுக்கு வந்து சர்ச்சோட ரொம்ப நெருக்கம் இருக்குது. எனக்கு சர்ச்லயே இருந்தாலும் சந்தோஷமா இருக்குதுங்க, சர்ச்லயே நான் இருந்துட்டு அப்படியே நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அந்த மாதிரியான சிந்தை இது எல்லாருக்குமே வராது. நீங்க கிறிஸ்தவ பசங்களே கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். கிறிஸ்தவங்களே வந்து எனக்கு வந்து எப்ப முட்டா போதுண்டான்னு இருக்கும். சிலவங்க பேட்ச பாத்துக்கிட்டே இருப்பாங்க, எப்போ டைம் ஆகும் முடிச்சுட்டு உடனே கிளம்பலாட்டு. சில நாங்க போற சர்ச்சுலாம் சிலவங்க சாப்பிடுறது கூட இருக்க மாட்டாங்க, வீட்லயே சமைச்சு வச்சுட்டோம் பாஸ்டர் அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. லஞ்ச் கூட சாப்பிடாமலே போயிடுவாங்க. அப்ப இவங்களை பத்தி இங்க வசனம் சொல்லல. யோசுவா அப்படின்ற ஒரு மனுஷன், ஒரு வாலிபன் இருந்தான். அவர் என்ன பண்ணாருன்னா ஆசிரியப்பு கூடாரத்தை விட்டு விலகாது இருந்தான் அப்படின்ட்டு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம வந்து இதை ஒரு சிம்டம்ஸா எடுத்துக்கலாம். என்ன, எனக்கு எப்பவுமே சர்ச்லயே இருந்தா நல்லா இருக்கும், சர்ச்சோட இருந்தாங்க பாஸ்டர் கூட நம்ம எப்போ கனெக்ஷன்லயே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு உணர்வு இருக்குமானால் ஆண்டவர் வந்து உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.